டூடு டிவி. நம்மள ஏமாத்திட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஜோம்பிஸ் தான். இந்த மாதிரி சில வார்த்தைகள் அந்த லைப்ரரியில கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ மைக்ல ஒரு குரல் கேட்டுச்சு. நண்பர்களே, உங்களுக்கு இந்த போரிங் லைஃப் பிடிச்சிருக்கா? நாங்க உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறோம். உங்களோட வாழ்க்கைய எக்ஸைட்டா மாத்த. சரியா பாருங்க, உங்க முன்னாடி ஜாம்பிஸ் இருக்கு. அது உங்களை ஜாம்பியா மாத்தும். அதுக்கப்புறம் நாம எல்லாரும் சேர்ந்து ஜோம்பியா ஆயிடலாம். அதுக்கப்புறம் உலகம் பூரா சுத்தி எல்லாரையும் ஜோம்பி ஆக்கிடலாம். அதுக்கப்புறம் இந்த உலகமே நம்மளுடையது. அப்போ ஒரு ஜோம்பி பொறுமையா வந்து அங்க நின்னுக்கிட்டு இருந்த டாக்டரை தாக்குச்சு. டாக்டர் கூடவே இருந்த ஒரு ஆளு டக்குன்னு அவருடைய லைட்டரை எடுத்து அதுக்கப்புறம் பத்த வச்சு அதை எரிஞ்சாரு. இத பார்த்ததும் பயந்து ஜோம்பி பின்னாடி போயிடுச்சு. அடே, எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. ஜோம்பிஸ்க்கு நெருப்புனா ரொம்ப பயம். அதுவும் இல்லாம அவங்கள நாம ஜெயிக்கணும்னா அவங்க பிரெயினை தான் அட்டாக் பண்ணணும். அதுக்கு நாம அனஸ்தேசியாவை அதிகமா யூஸ் பண்ணணும். சொல்றது சரிதான். இப்போ என்ன பண்றது? அப்போ ஒரு ஜோம்பி பின்னாடில இருந்து வந்து நடுவுல இருந்த ஒரு ஆளை கழுத்துலயே கடிச்சிருச்சு. பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த ஆளும் ஜோம்பியா மாறிட்டான். அதுக்கப்புறம் எல்லா ஜோம்பிஸும் அங்கிருந்த எல்லா ஆட்கள் மேலேயும் தாக்குதல் பண்ணுச்சுங்க. சில ஜோம்பிஸ் மொபைல்ல இதை டிக்டாக்ல ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இன்னைக்கு நான் உங்களை டிக்டாக்கோட அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன காட்ட போறேன்னா அதை நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. அப்போ டிக்டாக் உலகத்தோட ரொம்ப பெரிய ஸ்டார்ஸ் மன்னத் அப்புறம் வைஜு மைக்ல பேசினாங்க. வாவ், இந்த சீன் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு தோணுது ஏதோ ஒரு சேனல்ல ஏதோ ஒரு மூவியை பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி. ஜாம்பி நண்பர்களே, நீங்க பயப்படாம டிக்டாக் வீடியோவா பண்ணிக்கலாம். இதெல்லாம் லைவ்ல போயிட்டே இருக்கு. இப்போ உலகமே இந்த காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கு. பாருங்க, நம்மளோட வேவ்ஸ் எவ்வளவு வேகமா போய்கிட்டே இருக்கு. பார்த்துட்டே இருங்க. ஜோம்பிஸ் அப்புறம் மனுஷங்களுக்கு நடுவுல ரொம்ப பெரிய சண்டை நடந்துகிட்டு இருந்துச்சு. ஜோம்பிஸ் மனுஷங்களை அட்டாக் பண்ணும்போது மனுஷங்க பெரிய பெரிய புக்கால ஜோம்பிஸை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு பொண்ணு அவ கழுத்துல கட்டியிருந்த ஸ்கார்ஃபை எடுத்து அதை பத்த வச்சு அதை காட்டி ஜோம்பிஸை பக்கத்துல வர விடாம தடுத்துக்கிட்டு இருந்தா. ஜனங்க எல்லாரும் அவங்களுக்கு கிடைச்ச பொருளை வச்சு எல்லா ஜோம்பிஸையும் தாக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே ஜோம்பியா மாறிக்கிட்டே இருக்காங்க. இப்படியே போனா இந்த உலகமே ஜோம்பியா மாறிடும். ஆமா, இப்போ நாம என்ன பண்றது? ஒரு யோசனையும் வர மாட்டேங்குது. இதெல்லாம் டிக்டாக்கர்ஸ்னால தான் நடக்குது. தெரியல அவங்க எந்த மாதிரியான வீடியோஸ்லாம் பண்றாங்கன்னு. நகரத்துல இருந்த மற்ற ஜோம்பிஸும் மெதுவா லைப்ரரிக்குள்ள வந்தாங்க. அப்புறம் உயிரோட இருந்த ஆட்களும் அனௌன்ஸ்மெண்ட் கேட்டு லைப்ரரிக்குள்ள வந்தாங்க. மொத்த ஜனங்களும் சவுத் ஸ்கொயர் லைப்ரரிக்கு வந்து ஒன்று சேர்ந்தாங்க. அந்த பக்கம் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல இந்த மாதிரி லைவ் ஷோவை பார்க்க டிக்டாக்கர்ஸ் ரெடி ஆனாங்க. நகரத்துல இருந்த ஜனங்க எல்லாரும் நினைச்சாங்க இது எல்லாம் டிக்டாக்ல வியூஸ் போறதுக்காக பண்றாங்க அப்படின்னு. ஜனங்க எல்லாரும் ஜோம்பிஸ் வெர்சஸ் ஹியூமன் ஃபைட்டை பார்த்து ரசிச்சாங்க. சவுத் ஸ்கொயர் லைப்ரரி மட்டும் யுத்த களமா மாறுச்சு. மன்னத் அப்புறம் வைஜு கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அதை பார்த்தாங்க வியூவர்ஸ். லைப்ரரியில இருந்த எல்லாரும் ஏதாவது அதிசயம் நடக்காதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவுல விகாஸ் அவன்கிட்ட இருந்த போனை எடுத்து ஒரு ஷார்ட் வீடியோவை பிடிச்சு அதை அவனுடைய ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்ணான். அவன் அந்த கேப்ஷன்ல ஜஸ்ட் ஹெல்ப் அப்படின்னு எழுதினான். அதுக்குள்ள பின்னாடி இருந்து 2 ஜோம்பிஸ் வந்து அவனுடைய கழுத்தை பயங்கரமா கடிச்சிருச்சு. இப்போ விகாஸும் மெதுவா ஜோம்பியா மாறிட்டான்.
அப்புறம் மேக் பக்கத்துல போனான். மேக்கும் அவன் பக்கத்துல வந்தான். அப்போ மேக், அவன் பக்கத்துல போகாத, அவனை ஜோம்பி கடிச்சிருச்சு. ஐயோ என்ன இது? முதல்ல கர்வித், இப்போ விகாஸ். ஒதுங்கி போ, நீயும் ஜோம்பியா மாறிடுவ. அப்போ அந்த 2 பேரும் வேகமா ஒரு புக்கை எடுத்து அதை நல்லா அடிச்சு அந்த ஜோம்பிய லைட்டர் போட்டு எரிச்சிட்டாங்க. பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த ஜோம்பி முழுசா எரிய ஆரம்பிச்சது. அதை பார்த்து மற்ற ஜோம்பிஸ் பயந்து போய் பின்னாடி போயிட்டாங்க. அந்த ஜோம்பி எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் எல்லா ஜோம்பிஸும் அமைதியா இருந்து ஜனங்களை விட்டு தூரமாவே நின்று அதையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. விகாஸ் போட்ட ஃபேஸ்புக் அப்லோட பார்த்து அவனுடைய ஒரு ஃப்ரெண்ட் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இன்ஃபார்ம் பண்ணான். சார், இது விகாஸ் போட்ட ஃபேஸ்புக் போஸ்ட்டு. பார்த்துருக்கேன். இதெல்லாம் பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டு, சும்மா ஃபேமஸ் ஆக. சார், அப்படி இருந்தா ஃபேஸ்புக்கில் எதுக்கு போடணும்? அட இங்கிருந்தப்போ இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் அதிகமாக இருக்கு. இது நிஜம், இது பொய்ன்னு ஒன்றும் புரியல. சார், அவனுக்கு நான் கால் பண்ணேன். அப்போ ஜாம்பி தான் ரிசீவ் பண்ணுச்சு. டிக்டாக்ல லைவ் ஷோ போயிட்டு இருக்கு. அதில் நிஜமாவே ஜாம்பியா மாறுறாங்க. ஆஹா, போலீஸ் பார்த்துக்கோ, நீ போ. சார், அந்த லைப்ரரியில் போலீஸ் கூட ஜாம்பியா மாறுறாங்க. எனக்கு என்னவோ சிட்டியை ஜாம்பியா மாறிடுச்சு போல. நீங்கள் அங்கே இருக்கிற போலீஸுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. எங்கள் வேலையை நாங்கள் பார்ப்போம், நீ சொல்ல வேண்டாம். சார் ப்ளீஸ். சரி இரு. எதுக்கு யாருமே ஃபோன் எடுக்க மாட்டாங்க? சார், என்னவோ ஆயிருக்கு. நாம் எப்படியாச்சும் அங்கே போய் அவங்களோட உயிரை காப்பாற்றணும். இப்போ இருக்கிற பசங்களுக்கு ஹீரோன்னு நினப்பு. சரி, ஹையர் அத்தாரிட்டி கிட்ட பர்மிஷன் வாங்குறேண்ணா. இன்ஸ்பெக்டர் கால் பண்ணி அவருடைய சீனியர் கிட்ட பர்மிஷன் கேட்டாரு. அவரு ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி ஜாம்பிஸ் இருக்கிற அந்த நகரத்துக்கு அவங்கள போக சொன்னாரு. போலீஸ்காரங்க வண்டி அப்புறம் ஃபயர் டிபார்ட்மெண்ட் வண்டி அதே நகரத்துக்கு போனாங்க. லைப்ரரிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா நிலைமை ரொம்ப மோசமாயிக்கிட்டு இருந்துச்சு. உயிரோட இருக்கிற மனுஷங்களோட எண்ணிக்கை கம்மியா இருந்துச்சு. ஆனா ஜோம்பிஸா மாறினவங்களோட எண்ணிக்கை அதிகமா இருந்துச்சு. ராஜீவும் போலீஸ்காரங்க கூட அந்த நகரத்துக்கு போய்கிட்டு இருந்தான். அப்புறம் நடுவுல விகாஸ்க்கு கால் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தான். லைப்ரரிக்குள்ள நடக்கிற எல்லாத்தையும் அவன் டிக்டாக்ல பார்த்துக்கிட்டு இருந்தான். வழியில கார் எல்லாம் ஆக்சிடென்ட் ஆகி கிடந்துச்சு. சில இடத்துல மனுஷங்களோட பிணங்கள் இருந்துச்சு, சில இடத்துல ஜோம்பிஸோட பிணங்கள் இருந்துச்சு. சவுத் ஸ்கொயர் லைப்ரரிக்கு போனதும் அவங்க பார்த்தாங்க, அங்க 2 ஜோம்பிஸ் கதவு பக்கத்துல நின்றுக்கிட்டு இருந்துச்சுங்க. அவங்க எல்லாரும் வண்டியிலிருந்து இறங்குனதும் ஜோம்பிஸ் எல்லாம் அவங்கள நோக்கி நடந்து வந்துச்சு. போலீஸ்காரங்க முதல்ல அவங்கள இங்க வரவிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கன்னை எடுத்து அந்த ஜோம்பியை அடிச்சே கொன்னாங்க. இன்னொரு போலீஸும் இன்னொரு ஜோம்பியை அப்படியே அடிச்சு கொன்னாரு. அவங்க அவங்களுடைய மைக்கில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாங்க உங்களோட உதவிக்காக வந்திருக்கோம். நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, நாங்க உங்களை காப்பாத்துறோம். இனிமே நீங்க கவலைப்படாதீங்க. ஜனங்க எல்லாரும் இதை கேட்டதும் அவங்களுக்கு கொஞ்சம் தைரியம் வந்துச்சு. ஆனா ஜோம்பிஸ் அதிகமாயிக்கிட்டே இருந்துச்சு. உயிரோட இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க உயிரை காப்பாத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாரும் ஒரு இடத்துல ஒன்னா சேர்ந்து புக்ஸ் எல்லாத்தையும் எரிச்சு ஜோம்பிஸை அவங்க பக்கம் வரவிடாம தடுத்தாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் கேட்டதும் மன்னத் அப்புறம் பைஜு அங்கிருந்து ஓடி தப்பிக்க முயற்சி செஞ்சாங்க. ஆனா போலீஸ் கிட்ட இருந்து அவங்களால தப்பிக்க முடியல. உயிரோட இருக்கிறவங்க அவங்கவுங்க கையில எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற புக்கை பிடிச்சிக்கிட்டு ஜோம்பிஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு எப்படியாச்சும் வெளியே போகலாம் அப்படின்னு பார்த்தாங்க. அவங்க எல்லாரும் வெளியே வந்ததும் அவங்களுக்கு உயிரே வந்த மாதிரி இருந்துச்சு. உயிரோட இருக்கிற எல்லாரும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஃபயர் டிபார்ட்மெண்ட்காரங்க அப்புறம் போலீஸ்காரங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பில்டிங் மேல பெட்ரோலை ஊற்றி அந்த பில்டிங்கை கொளுத்திட்டாங்க. லைப்ரரியில நிறைய புக்ஸ் இருந்ததுனால வேகமா நெருப்பு பத்திக்கிச்சு. மன்னத், பைஜு
அப்புறம் எல்லா ஜோம்பிகளும் அந்த நெருப்புல எரிஞ்சு போயிடுச்சு. லைப்ரரியில நிறைய புக்ஸ் இருந்ததுனால 2 நாள் வரைக்கும் அந்த தீயை அணைக்கவே முடியல. ஆனா ஜோம்பிஸோட பயத்தால யாரும் நெருப்பை அணைக்க முயற்சி பண்ணவே இல்லை. கடைசியா ஃபயர் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க நெருப்பை அணைச்சிட்டாங்க. கவர்மெண்ட் ஜனங்களோட நல்லதுக்காக டிக்டாக்கை முழுசா பேன் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஜனங்க எல்லாரும் பாதுகாப்பா இருக்கணும், வீடியோஸ் பண்ணி ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு ஆபத்துல போய் தானாவே சிக்கிக்கிறவங்கள அவங்க இப்போ காப்பாத்திட்டாங்க. 1 மாசத்துக்கு அப்புறம் ஸ்மிருதி அப்புறம் மேக் திரும்ப அவங்களுடைய நகரத்துக்கு வந்தாங்க. ஆனா அங்க இருக்கிற நிலைமைய பார்த்து அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. பில்டிங்ஸ்லாம் அப்படியே இருந்துச்சு, ஆனா ஜனங்க யாருமே இல்லை. நம்ம சிட்டியாடா இது? எவ்வளோ பேர் இருந்தாங்க இங்க? என் வாழ்க்கையில நான் செய்ய போற ஒரே விஷயம், இந்த சிட்டியை மறுபடியும் மாதிரி மாத்துவேன். ஒரு அழகான ஊர்ல பில்லி அப்படிங்கிற ஒரு பையன் இருந்தான். அவன் ரொம்ப லக்கி. ஏன்னா அவங்க அப்பா அம்மா அவனை ரொம்ப பாசமா பார்த்துட்டு இருந்தாங்க. அவன் கிட்ட நிறைய விளையாட்டு பொருட்கள் இருக்கும், நிறைய நண்பர்களும் இருந்தாங்க. பில்லியோட வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய குப்பை தொட்டி இருந்துச்சு. ஆனா அவங்க அம்மா பில்லிய அங்க போக கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் பில்லி ஜன்னல் வழியா அந்த இடத்தையே தான் பார்த்துட்டு இருப்பான். அவன் யோசிச்சான், அந்த இடம் எவ்வளோ நல்லா இருக்கு, அதில் விளையாடுறதுக்கு எனக்கு ஏதாச்சும் கிடைக்குமோ? அப்படி ஒரு நாள் பில்லி அந்த குப்பை தொட்டிய பார்த்துட்டு இருந்தப்போ அவனுக்கு ஒரு வித்தியாசமான பொருள் தெரிஞ்சது. அது பார்க்க பளபளன்னு மின்னிட்டு இருந்தது. அதை பார்க்கறதுக்கு தங்கத்துல செஞ்ச பொருள் மாதிரி இருந்துச்சு. அது வெயில் பட்டு ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அது பார்க்க ஒரு விளக்கு மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்த பில்லிக்கு அலாவுதீன் விளக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. இதுவும் அப்படிப்பட்ட ஒரு அதிசய விளக்காதான் இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு உடனே அங்க ஓடி போய் அந்த விளக்கை எடுத்தான். பில்லியோட கையில இருந்த அந்த விளக்கு பயங்கரமா மின்னிட்டு இருந்தது. அவன் அதை சரியா பாக்குறதுக்குள்ள அவங்க அம்மா அவனை கூப்பிட்டாங்க. அம்மாவோட குரலை கேட்ட பில்லி அந்த விளக்க அங்கேயே செடிங்களுக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சுட்டு உடனே ஓடிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா வேலையா இருந்ததை பார்த்த பில்லி இதுதான் சரியான நேரம்னு நினைச்சு வீட்டை விட்டு வெளியே வந்தான். ஓடி போய் ஒளிச்சு வச்சிருந்த விளக்கை எடுத்தான். அப்போ அந்த விளக்குல கொஞ்சம் மண்ணு ஓட்டிட்டு இருந்தது. அதை சுத்தப்படுத்துறதுக்காக அந்த விளக்க தேய்ச்சான் பில்லி. அப்படி விளக்க தேய்ச்ச உடனே திடீர்னு அதுல இருந்து புகை வர ஆரம்பிச்சது. பில்லி அதை பார்த்து ரொம்ப பயந்துட்டான். கண்களை மூடிக்கிட்டான். அவன் கண்ணை திறந்து பார்த்தப்போ எதிரில ஒரு பெரிய பூதம் நின்னுட்டு இருந்துச்சு. நான் தான் இந்த விளக்குல இருக்கிற ஜினி. நீங்க அல்லாவுதீனா? இல்லை இல்லை, என்னோட பேர் பில்லி. என்னடா இது ஆச்சரியமா இருக்குது. எனக்கு சொன்னாங்க விளக்க பிடிச்சவங்க அலாவுதீன். சரி, நீ யாராவாச்சு இரு. இப்போ நான் உன்னோட கோரிக்கைய நிறைவேற்றணும். ஆனா நீ என்கிட்ட 3 கோரிக்கை மட்டும் தான் கேட்கணும், அதோட அதிகமா கேட்க கூடாது. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்னோட முதல் கோரிக்கை, நான் எவ்வளோ வேணாலும் கோரிக்கை கேட்கலாம்னு. கோரிக்கைன்னு கோரிக்கை தான். சரி. என்னோட கோரிக்கை என்னன்னா, என்கிட்ட ஒரு பர்ஸ் இருக்கணும், அதில் காசு கம்மியே ஆகக்கூடாது. பூதம் ஒரு சொடுக்கு போட்ட உடனே பில்லியோட கையில ஒரு பர்ஸ் வந்துச்சு. அந்த பர்ஸ்ல 5 நாணயங்கள் இருந்துச்சு. அதை எடுத்துக்கிட்டு பில்லி உடனே மிட்டாய் கடைக்கு ஓடினான். அங்க போய் ஒரு சாக்லேட் வாங்கினான். மறுபடியும் பர்ஸ பார்த்தா அதுல 5 நாணயங்கள் அப்படியே இருந்துச்சு. அதை பார்த்த பில்லி இது உண்மையிலேயே மேஜிக் பர்ஸ் தான் அப்படின்னு நினைச்சு சந்தோஷமா ஓட ஆரம்பிச்சான். திடீர்னு பில்லி எதையோ யோசிக்க ஆரம்பிச்சான். இது என்னமோ எனக்கு சரியா படலையே. அப்போ அவனுக்கு அந்த விளக்கோட ஞாபகம் வந்து மறுபடியும் அதை எடுத்து தேய்ச்சான். உடனே அந்த பூதம் வந்துச்சு. உன்னோட நண்பர்களும் நீயும் இந்த சாக்லேட்டை பகிர்ந்து கொண்டு சாப்பிடுங்க. அப்புறம் என்ன கோரிக்கை இருக்கு பில்லு? எனக்கு இது பத்தாது, எனக்கு சாக்லேட்ல வீடு வேணும். அவன் கேட்ட உடனேயே அவனுக்கு முன்னாடி ஒரு வீடு வந்துச்சு. அந்த வீடு ஃபுல்லா சாக்லேட்டால செஞ்சிருந்தது. பில்லி அந்த கதவுல இருந்த தாழ்பால பிச்சி சாப்பிட்டான். அந்த சாக்லேட் ரொம்ப சுவையா இருந்துச்சு.
ஆனா ஒரு அளவுக்கு மேல அவனால அதை சாப்பிட முடியல. அவனுக்கு ரொம்ப சோர்வா இருந்துச்சு. அங்கேயே படுத்துட்டான். அவன் கண்களை மூடி தூங்கிட்டான். அவன் கண்ணு திறந்து பார்த்தப்போ அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருந்த கார்டன்ல இருந்தான். ஐயோ, என்னோட சாக்லேட் வீடு மறைஞ்சு போயிருச்சே. இப்போ நான் என் கூடவே இருக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒன்னத்தான் கேட்கணும். மறுபடியும் அவன் அந்த விளக்க தேய்ச்சான். பூதம் வெளியே வந்துச்சு. பூதம் ரொம்ப கவலையா கேட்டுச்சு. இப்போ உன்னோட கோரிக்கை என்ன பில்லு? என்னோட கோரிக்கை என்னன்னா, எனக்கு ஒரு மாய கம்பளி வேணும். அதில் உக்காந்து நான் இந்த உலகத்தை சுற்றி வரணும். பில்லி அதை சரியா சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவனுக்கு காத்துல பறக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த பறக்கும் போர்வை அவனை எல்லா இடத்துக்குமே கூட்டிட்டு போச்சு. அவன் ராஜஸ்தான்ல இருக்கிற ஒட்டகத்தை பார்த்தான். பனி பிரதேசத்துல இருந்த பனிக்கரடியும் பார்த்தான். கடல்ல இருந்த திமிங்கலங்களையும் பார்த்தான். ஆனா இப்ப அவனுக்கு அவனுடைய வீட்டோட ஞாபகம் வந்துச்சு. உடனே அவன் அவங்க வீட்டுக்கு வந்துட்டான். பில்லி அவனுக்கு அவனே ரொம்ப சக்திசாலியா உணர்ந்தான். அவன் கூட விளையாட வந்த அவனுடைய நண்பர்கள்கிட்ட பில்லி இப்படி சொன்னான். நான் மலையிலெல்லாம் தெரிஞ்சிட்டு பெரிய அருவியில் குளிச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ உங்க கூட விளையாடனா நான் அழுக்காயிருவேன். பில்லியோட நண்பர்களுக்கு அவனுடைய பேச்சு பிடிக்கல. பில்லியோட அம்மா அவனுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. ஆனா அத அவன் சாப்பிடல. ஏன்னா அவனுக்கு ஜங்க் ஃபுட் ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்ச நாள்ல பில்லி ரொம்ப சோம்பேறியா இருந்ததுனால குண்டா இருந்தான். அவனுடைய அப்பா அம்மாவுக்கு அவனுடைய நடவடிக்கை பிடிக்கல. அவனுடைய சிநேகிதர்கள் யாருமே அவன் கூட விளையாட வரல. ஏன்னா அவன் இதுக்கு முன்னாடி அவங்கள திட்டி இருந்தான். ஒரு நாள் காலையில பில்லி எழுந்திருச்சு வந்து கண்ணாடியில அவனுடைய உருவத்தை பார்த்து அழ ஆரம்பிச்சான். நான் இப்போ ரொம்ப சோம்பேறியா தனிமரமா ஆயிட்டேன். அப்போ அவன் நினைச்சுக்கிட்டான், நமக்கு இப்போ ஒரே ஒரு வழிதான் இருக்குன்னு. உடனே அவன் ஒளிச்சு வச்சிருந்த விளக்கை எடுத்து தேய்ச்சான். உடனே பூதம் வெளியே வந்துச்சு. ஐயோ, என்னாச்சு பில்லு? ரொம்ப சோகமா இருக்க. இப்போ உன்னோட கோரிக்கை என்ன? என்னோட கோரிக்கை என்னன்னா, எல்லாமே முன்னாடி இருந்த மாதிரியே ஆயிரணும். இன்னொரு கோரிக்கை என்னன்னா, நான் எப்போவுமே இன்னொரு கோரிக்கையை கேட்கவே கூடாது. நல்ல முடிவு. நீ நினைச்ச மாதிரியே ஆகட்டும். பை பை பில்லு. பூதம் மறைஞ்சிருச்சு. எல்லாமே முதல்ல இருந்த மாதிரியே ஆயிடுச்சு. அவனுடைய அப்பா அம்மா மறுபடியும் அவன் மேல பாசமா இருந்தாங்க. அவனுடைய சிநேகிதர்கள் கூட அவன் கூட விளையாட ஆரம்பிச்சாங்க. இப்படி பில்லிக்கு புத்தி வந்துச்சு. பட்டணத்துக்கு கொஞ்ச தூரத்துல ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல கொஞ்சம் ஆட்கள் தான் வசிச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த கிராமத்தோட சூழ்நிலை இப்போ சுத்தமா சரியில்லை. அந்த ஊர்ல மழையும் வராது, விவசாயமும் செய்ய முடியாது. அந்த ஊர்ல கருப்பா ஒரு பொண்ணு இருந்தா. அந்த பொண்ணோட பேர் என்னமோ கலாவதி தான். ஆனா ஊர்ல இருக்கிற எல்லாருமே அவளை கருப்பி கருப்பின்னு தான் கூப்பிடுவாங்க. கிராமத்தோட இந்த நிலைமைக்கு அவதான் காரணம்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஏன்னா அவ பிறந்ததுக்கு அப்புறம்தான் அந்த கிராமத்துல இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சு. அவ எல்லார்கிட்டயும் எத்தனையோ தடவை சொன்னா, இது எல்லாத்துக்கும் நான் காரணம் கிடையாது, என்ன நம்புங்கன்னு. ஆனா அவ பேச்சை யாருமே காது கொடுத்து கேட்கல. ஒரு நாள் கலாவதி கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்பி போனா. நைட் ரொம்ப நேரம் ஆகியும் அவ வீட்டுக்கு திரும்பி வரவே இல்லை. அவங்க அப்பா அம்மா ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. அப்போ ஊர் மக்கள் எல்லாரும் அங்க வந்து, கலாவதி ரொம்ப நாளாவே ஏதோ சோகமா இருந்தா, அவ ஏதாவது தப்பா செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாளோ? கூட்டத்துல இருந்த இன்னொருத்தர் சொன்னாரு, அந்த கோயிலுக்கு போற வழியில ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணத்துல இவ விழுந்து ஏதாச்சு. நீங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்களை சமாதானப்படுத்துறதை விட்டுட்டு இன்னும் பயமுடுத்துறீங்களா? கலாவதி உங்களால தான் இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கா. நீங்க அவளை கருப்பி கருப்பின்னு சொன்னதுனாலதான் அவ இப்ப இப்படி இருக்கா. அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்க மட்டும்தான் அதுக்கு காரணம். சரி வாங்கப்பா, நாம எல்லாரும் போய் அந்த கருப்பியை தேடலாம். இல்ல அந்த கலாவதியை தேடலாம் வாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து கலாவதிய பக்கத்தூர்ல அந்த ஊரை சுத்தி எல்லா இடத்துலயும் தேடினாங்க. ஆனா அவங்க எல்லாரும் உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க. இனிமே இவளுடைய தொல்லை நமக்கு இல்லைன்னு நினைச்சாங்க. ஆனா வெளியே மட்டும் சோகமா இருக்கிற மாதிரி நடிச்சாங்க.
அன்னைக்கு நைட் முழுக்க கலாவதியை தேடி தேடி அலைஞ்சாங்க. ஆனா கலாவதி கடைசி வரைக்கும் எங்கேயுமே கிடைக்கல. ஆனா இந்த கருப்பி எங்க போயிருப்பான்னு நீ நினைக்கிற? சொல்லு. அடே, அவன் பார்க்கறதுக்கு ரொம்ப கருப்பா இருப்பாடா. இந்த ராத்திரில தேடினா எப்படி கிடைப்பா? அடுத்த நாள் காலையில எல்லாரும் ஒரு இடத்துல ஒன்னா சேர்ந்து எவ்வளவு தேடினாலும் கலாவதி கிடைக்கலன்னு சொல்லி அவங்கவுங்க வேலையை பார்க்கறதுக்கு போயிட்டாங்க. கலாவதியை நினைச்சு அவங்க அப்பா அம்மா மட்டும்தான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்பாட, ரொம்ப நல்லதா போச்சுப்பா. ஒரு வழியா நம்ம கிராமத்துக்கு பிடிச்சிருந்த சனி தொலைஞ்சிருச்சு. இனிமே நம்ம கிராமம் எங்கேயோ போக போகுது. அடுத்த நாள் காலையில அந்த ஊருக்கு ஒரு பெரிய பணக்காரன் வருவான். அவன் அந்த ஊர்ல ஒரு பெரிய மில் திறக்கிறத பத்தி அவங்க கிட்ட சொல்லி அவங்க எல்லாரையும் அங்க வேலைக்கு கூப்பிடுவான். அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா ஒத்துக்கிட்டாங்க. ஆனா இந்த பக்கம் கலாவதி வராததை நினைச்சு அவங்க அப்பா அம்மா ரொம்ப வருத்தத்துல இருந்தாங்க. அந்த பணக்காரன் அந்த ஊர்ல இருந்த ஒரு பாலடைஞ்ச பங்களாவுல தன்னுடைய ஃபேக்டரிய ஆரம்பிச்சான். எல்லா வியவஸ்தையும் செஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் சந்தோஷமா வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் நைட்டு பகலுன்னு கூட பார்க்காம ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருந்தாங்க. வேலை தொடங்குனதும் அந்த பணக்காரன் அங்கிருந்து அவன் வீட்டுக்கு போயிட்டான். கொஞ்ச நாள் எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு. இப்படி ஒரு நாள் எல்லாரும் ரொம்ப மும்முரமா வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ அந்த ஃபேக்டரியில கரண்ட் கட் ஆச்சு. எல்லா இடமும் பார்க்க இருட்டால மூழ்கி இருந்தது. யாருப்பா அது கரண்ட் ஆஃப் பண்ணது? எத்தனை நாளா இந்த மாதிரி கரண்ட் போகவே இல்லையே. யாராச்சும் போய் என்ன ஆச்சுன்னு பாருங்கப்பா. அப்போ அங்க யாரோ சிரிக்கிற சத்தம் கேட்டுச்சு. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. நான் தான் இந்த இருட்டை உருவாக்குனேன். நான் உங்க உயிரை எடுக்க போறேன். நீ 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 யாரு? எதுக்கு எங்களை இப்படி பயமுடுத்துற? நாங்க உன்னை ஒண்ணுமே பண்ணலையே. என்ன வேணும் உங்களுக்கு? நான் பேயும் இல்ல, பூதமும் இல்ல. நான் தான் இச்சாதாரி நாகம். நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க? வாங்க, உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். நாகினி, நாகினி, எங்களை விட்டுரு. நாங்க உங்களுக்கு ஒண்ணுமே பண்ணலையே. ஏன்? நீங்க என்ன தப்பு செஞ்சிருக்கீங்க? இந்த தப்பு செய்யறதுக்காக வந்தவர் நான் தான். நீங்க எல்லாரும் உயிரோட இருக்கணும்னா நான் சொல்றத நீங்க கேட்கணும். நாளையில இருந்து நீங்க வேலைக்கு வரும்போது உங்க முகம், கை, கால் எல்லாத்துலேயும் நிலக்கரிய பூசிக்கிட்டு வரணும். அப்படி நீங்க வரும்போது பூசிக்கிட்டு வரலன்னா உங்க எல்லாரையும் அதே நிலக்கரியில போட்டு சுட்டுடுவேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் பேயும் இல்ல, பூதமும் இல்ல. நான் தான் இச்சாதாரி நாகம். கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி நாங்க பண்றோம். மறுநாள் ஒருத்தன் அவன் உடம்புல நிலக்கரிய பூசிக்கிறத பார்த்து அவனுடைய பொண்டாட்டி கேட்டா, என்னங்க இது? எதுக்காக நிலக்கரிய பூசிக்கிறீங்க? எல்லாரும் முகத்துக்கு பவுடர் பூசுவாங்க, நீங்க இத பூசிக்கிறீங்க? நீ வாய மூடு. நான் என்ன பண்ணணுமோ அது எனக்கு தெரியும். இப்படி சொல்லி அவன் வேலைக்கு கிளம்புவான். அவனை பார்த்து சின்ன பசங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் பார்த்து சிரிப்பாங்க. என்னடா இது, உனக்கு என்ன பைத்தியமா? ஏன் இத பூசிக்கிட்டு போய்கிட்டு இருக்க? எல்லாரும் கூந்தலுக்கு தான் மை பூசுவாங்க. இவன் பார்த்தா உடம்பு ஃபுல்லா பூசிருக்க. ஆனா அவன் மட்டும் அவங்க பேச்ச கேட்டும் கேட்காத மாதிரி அங்கிருந்து கிளம்பி போயிடுவான். அடுத்த நாள் 2 பேரு நிலக்கரிய அவங்க உடம்புல பூசிக்கிட்டு வேலைக்கு போவாங்க. அவங்கள பார்த்து கிராமத்து மக்கள் எல்லாரும் பயங்கரமா சிரிப்பாங்க. அதுக்கு அடுத்த நாள் 3 பேரு முகத்துல நிலக்கரிய பூசிட்டு வேலைக்கு போவாங்க. 4வது நாள் எல்லாருமே முகத்துல நிலக்கரிய பூசிட்டு வேலைக்கு போவாங்க. அங்க போய் பார்த்தா அந்த ஃபேக்டரியோட முதலாளி வந்து நின்னு இருப்பான். இதெல்லாம் என்ன என்ன நடக்குது எனக்கு தெரியாம? துணியெல்லாம் கருப்பாக்குறீங்களா? இருங்க, உங்களை ஜெயில போடுறேன்.
இல்ல முதலாளி, எங்களை மன்னிச்சிடுங்க. இதுல எங்களோட தப்பு ஒண்ணுமே இல்ல. வேலைக்காரங்க அந்த எஜமான் சொன்னதை கேட்டு ரொம்ப பயந்து போய் அங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே அவன்கிட்ட சொன்னாங்க. அப்படியா? எப்படி இருப்பா உங்களோட இச்சாதாரி நாகினி? என்ன சொன்ன உங்களோட இச்சாதாரி நாகினி? பேயும் இல்ல பிசாசும் இல்ல, நான் தான் இச்சாதாரி நாகினின்னு சொல்லுச்சா? அதை கேட்டு எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. பயந்துகிட்டே கேட்டாங்க, முதலாளி, இது உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் தான் இச்சாதாரி நாகம். நான் தான் இந்த பணக்காரன் விஷயத்துல உங்க எல்லாரையும் வேலைக்கு வச்சேன். இந்த விளையாட்டு எல்லாமே என்னோடது தான். நாங்களாம் உனக்கு என்ன பண்ணோம்? எதுக்கு இந்த மாதிரி இம்சை பண்ற? என்ன, நீங்க என்ன தப்பு செஞ்சீங்களா? சரி சொல்லுங்க, கலாவதி என்ன தப்பு செஞ்சா? கலாவதி? கலாவதி? கலாவதியா? நான் தான் கலாவதி. நீங்க எல்லாரும் சேர்ந்து கருப்பி கருப்பின்னு கூப்பிட்டு கஷ்டப்படுத்துனீங்களே, அதே கலாவதி தான் நான். இதை கேட்ட எல்லாரும் ரொம்ப பயந்து போயிடுவாங்க. நாகினி அவங்க கிட்ட சொன்னா கலாவதி அவங்களால எவ்வளோ கஷ்டப்பட்டா, அவங்களால அவ தினமும் எவ்வளோ அழுதுட்டு இருந்தா. அப்புறம் கலாவதி ஒரு மிகப்பெரிய சிவபக்தேன்னு சொன்னா. அவ எப்பவுமே ஊருக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஒரு சிவன் கோயில்ல போய் தன்னுடைய கஷ்டத்தை சொல்லுவா. கடவுளே, என்னை ஏன் இப்படி படைச்ச? என்னை எல்லாருமே ரொம்ப கிண்டல் பண்றாங்க. என்னால தாங்கிக்க முடியல. என்னுடைய இந்த உருவம் மாறுமா மாறாதா? உனக்கு நான் சொல்றது கேக்குதா? இப்பவாவது என்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவியா? அப்படி நிறைவேற்றலனா நான் இங்கேயே விழுந்து செத்துருவேன். எப்பவுமே நான் சிவன் கிட்ட என்னுடைய கஷ்டத்தை சொல்லிட்டு இருந்தேன். ஒரு நாள் அந்த சிவனுக்கு நான் சொன்னது கேட்டுருச்சு. அவர் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தாரு. கலாவதி, உன்னோட சோகத்துக்கு காரணம் உன்னோட நிறமல்ல, ஜனங்களின் சிந்தனை. இந்த மாதிரி சிந்தனை பாவத்துக்கு சரிசமமானது. ஜனங்க உன்னோட தோற்றத்தை பார்த்து தானே திட்டுறாங்க. அதனால நான் உனக்கு ஒரு வரம் தரேன். அதனால உன்னோட உருவத்தை நீ மாத்திக்கலாம். உனக்கு இச்சாதாரி நாகினி வரம் கொடுக்குறேன். இப்படி சொல்லி இச்சாதாரி நாகம் கலாவதியோட உருவத்துக்கு மாறி தன்னுடைய வீட்டுக்கு புறப்பட்டா. உன்னை திட்டின மாதிரியே எங்களை திட்டுறத 2 நாள் கேட்க முடியல. ஆனா உன்னை வருஷமெல்லாம் திட்டிருக்கோம். எங்களை மன்னிச்சிரு கலாவதி. இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டோம். நீங்க இனிமே யாருக்கும் எந்தவித கஷ்டமும் கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தீங்கன்னா நாகினி மறுபடியும் வருவா.